நாங்க எங்க போய் நாங்க நிப்போமா? நாங்க எங்களுக்கு யாரும் கிடையாதுப்பா. நாங்க ஆனாதான் நிப்போமே. கஷ்டப்பட்டு ஜெயித்து ஓய்ச்சி கூட கட்டினேன். இன்னைக்கு வந்து எங்களை ஊரை விட்டு சட்டுறிய தகுமா உனக்கு? செத்தாலும் சாவ கண்டி ஒரே ஒரு புடி மண்ணு இந்த மண்ணு மேல ஆணையா இந்த மண்ணு நான் குடிக்க மாட்டேன். பசுமையான விவசாயத்தையும் பாசமான மக்கள் வாழ்க்கையையும் விமான நிலையம் என்ற பெயரில் அழிக்க துடிக்கும் திமுக அரசு. பரந்தூர் மக்கள் மீது கட்டமைக்கும் போலி பிம்பங்களுக்கு அளவே இல்லையா? இதுவரை பரந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களிடம் 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு 400 கோடி இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. இதனால் பரந்தூர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் என்ற பொய்யான பிரச்சாரம் நடக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்ன? 2022ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னைக்கான புதிய விமான நிலையத்தை கொண்டு வரப்போவதாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். 20 கிராமங்கள், கம்பன் கால்வாய், ஏகனாபுரம் ஓடை, நெல்வாய் ஏரி என பல்வேறு நீர்நிலைகள், ஈரநில நீர்த்தேக்கங்கள், மழைக்கால வடிகால்கள் என இயற்கை வளத்தின் அடையாளமாக இருக்கும் பரந்தூரை அழிக்க பார்க்கும் அரசின் எண்ணத்தை ஆரம்பம் முதலே எதிர்த்து வருகிறார்கள் விவசாயிகளும் அப்பகுதி மக்களும். இவ்வளவு இயற்கை வளமிக்க இடத்தை முதலில் காக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு முன் அரசுக்கு இருந்திருக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்கு பதிலாக அதில் கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக இருக்கிறது என்று மக்கள் பேசி வருவதற்கு மற்றொரு உதாரணம் பரந்தூர். எனவே அரசுக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் ஆரம்பித்து பல்வேறு வழக்குகள், பல்வேறு அடக்குமுறைகள், பல்வேறு அச்சுறுத்தல்கள் என 1200 நாட்கள் கடந்தும் மண்ணை காக்க வேண்டிய அந்த மக்களின் போராட்டம் தொடர்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிப்போம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்துல எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது. விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும் என்றே நாம் சொல்கிறோம். விமான நிலையத்தை எங்கு வேண்டுமானாலும் நம்மால் அமைத்துக் கொள்ள முடியும். இயற்கையின் கொடையான விவசாய நிலத்தை காப்பதே நம் பொறுப்பு. அந்த இயற்கைக்கு எதிராக அதிக இழப்பீடு, அரசு வேலைவாய்ப்பு, வேறு இடம் என அறிவிப்புகளை அரசு வாரி இறைத்தாலும் அடிபணியவில்லை போராடும் மக்கள். அப்படி இருக்கையில் குறிப்பிடும்படியான வெளியூர் மக்கள் அரசுக்கு கொடுத்த நிலத்தை வைத்து போலியான பிம்பத்தை கட்டமைத்து வரும் திமுக அரசுக்கு பரந்தூருக்காக உண்மையாக போராடி கொண்டிருக்கும் மக்கள் போராட்டம் விரைவில் பதில் சொல்லும்.